எவ்ரிவன், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? பொதுவா இரவு நேரங்களில் உடைகளை வெளியில போட்டு உலர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுலயுமே குறிப்பாக குழந்தைகளுடைய உடைகளை வெளியில காய வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவில் நான் உங்களுக்கு அந்த காரணத்தை சொல்ல போறேன். பெரியவர்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் சின்ன குழந்தைகளுடைய உடைய வெளியில போடுறதுக்கு மறுப்பாங்க. ஏன் அப்படின்னா, வளிமண்டலத்தில் எதிர்மறையான சக்திகள் இரவு நேரங்களில் தான் இருக்கிறதால தான் இரவு நேரங்களில் குறிப்பாக குழந்தைகளுடைய ஆடைகளை வெளியில காய வைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம முன்னோர்களால கெட்ட சக்திகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்பப்பட்டது இல்லையா? அதனால வேண்டி அந்த கெட்ட சக்திகள் பிள்ளைகள் மீது வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் இரவு நேரங்களில் குழந்தைகளுடைய உடைகளை வெளியில போடுறதுக்கு மறுத்தாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவு நேரங்களில் பனி கொட்டும் இல்லையா? அந்த சமயத்தில் அந்த உடை வெளியில் போட்டிருக்கிற அந்த உடையில் ஈரப்பதம் மட்டும்தான் மிச்சமாகுமா. மற்றபடி அந்த உடுப்பு காய்றதுக்கான எந்த ஒரு நிலையும் இருக்காதான். குறிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய ஆடைகள் இருக்கு இல்லையா? அதில் பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், வைரஸுகள் ஈரப்பதம் இருக்கிறதால வளர்றதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் மட்டுமே வெளியில் வரக்கூடிய பூச்சிகள், கொசுக்கள் இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட உயிரினங்கள் அந்த உடையில் அமர்றதன் மூலமாக அப்படி அந்த கொசு, பூச்சிகள் இடக்கூடிய முட்டைகள், தூசுக்கள் இருக்கு இல்லையா? அந்த தூசுக்கள் எல்லாம் அந்த உடையில் அப்படியே படிந்துருமா. இதை நம்ம குழந்தைகளுக்கு பாவிக்கும் போது, அதாவது காய்ந்த பிறகு பாவித்தாலுமே அந்த முட்டைகளும் சரி, தூசுக்களும் அந்த உடையில தான் இருக்குமா. இதனால குழந்தைகளுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், தொற்று நோய்கள் வர்றதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கதாக விஞ்ஞான ரீதியா சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் இரவு நேரங்கள்ல குறிப்பாக குழந்தைகளுடைய ஆடைகளை வெளியில உலர்த்த வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.